சீசன் இருக்கும்போதே இந்த பச்சை மொச்சையை வச்சு குழம்பு செஞ்சு சாப்பிட்ருங்க. செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கறி குழம்பு டேஸ்ட்டில் பச்சை மொச்சை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலை சட்டியில் சேர்த்து 1 டீஸ்பூன் ஜீரகம், குருமிளகு, ஒரு கை சின்ன வெங்காயம், 10-12 பூண்டு, 1 இன்ச் இஞ்சி சேர்த்து வதக்கி 2 தக்காளி பழம், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வதக்கி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், சோம்பு, பட்டை, கிராம்பு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4-5 கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து 1 கப் அளவுக்கு பச்சை மொச்சையை சேர்த்து 2 கப் அளவுக்கு மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி போட்டு 3-4 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா கம கமன்னு வீடே மணக்கிற மாதிரி பச்சை மொச்சை குழம்பு சூப்பராக ரெடி. கடைசியாக மல்லித்தலையை தூவிட்டு சுட சுட நெய் ரோஸ்ட்டோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும்.